பொறுமை என்று சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விடயத்தை செய்யறதுக்குரிய அதிகாரமும் பலமும் இருக்குது. அந்த நேரத்துல நீங்க செய்யாம இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் உங்களை திட்டுறாரு, உங்களுக்கு அதுக்கு மாற்றமாக மாறி திட்ட முடியும். ஆனா நீங்க திட்டாம இருக்கிறீங்க. ஒருவர் அடிக்கிறாரு, அநியாயம் செய்யறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுக்கு மாறி அநியாயம் செய்யலாம், அடிக்கலாம், தண்டிக்கலாம். ஆனா நீங்க அதை செய்யாம இருக்கிறீங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக உங்களை பத்தி தவறான விடயங்களை மக்களுக்கு மத்தியில பரத்தி கொண்டிருக்கிறாரு. உங்களிடத்துல அவருடைய எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது. உங்களுக்கு சொல்லலாம், பகிரங்கப்படுத்தலாம், அதை ஃபதீஹத் செய்யலாம். அந்த தைரியம் சக்தி இருக்குது. கையில போன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கு ஒரு ஊடகவியாளர், கமெண்ட் பண்ணலாம், ஒரு வாய்ஸ் கட்ட போடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய அருள் எதிர்பார்த்து அதை செய்யாம இருக்கு. அவர் செய்யாத ஒரு தவறுக்கு குற்றவாளியாகி அதுக்கு பின்னால எவ்வளவு நாள் முழு மிஸ்ர்லையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குற்றவாளி என்றுதான் அவர் சிறைச்சாலைக்கு போறாரு. அவர்கிட்ட முழு பேரையும் எல்லாருமே நம்பிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் தவறு செஞ்சுட்டாரு. எப்படி இருக்கும்? லேஸ் இல்ல. சில கட்டங்கள்ல எங்கட உண்மைய நியாயத்தை நாம் நிரபராதி என்றத நிரூபிக்க முடியாது. அப்படியான ஒரு கட்டம், அப்படியான காலங்கள் இன்றைக்கு சோசியல் மீடியால நினைச்சவங்க எல்லாம் அவங்களுக்கு வாய்க்கு வாரத்தை சொல்லி பரத்துடுவாங்க, போய் சொல்லுவாங்க. உண்மை வீட்டு வாசலுக்கு வர முன்னால போய் ஊரை சுத்தி திரும்பி வந்துடுமா. உண்மை இன்னும் வீட்டு வாசலுக்கு வரல. அப்படிதான் உண்மை என்பது அது நிலையானது, அது அமைதியானது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் பல கட்டங்களில் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். நம்முடைய உலக வாழ்க்கையில் மிக முக்கியமான சில கட்டங்கள் இருக்குது. இந்த கட்டங்களில், இந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய சலாம் நம் அனைவரும் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். சூரா மரியம்ல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 நபிமார்களுடைய விவகாரத்தை அல்லாஹ் குறிப்பிடும் போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் வஸ்ஸலாமு அலைஹி யௌம உலித் வ யௌம யமூத் வ யௌம யுபஅஸு ஹய்யா. மிக முக்கியமான 3 கட்டங்கள். முதலாவது கட்டம்தான் நம் அனைவரும் அதை கடந்துட்டோம். நாம் பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம். நம்முடைய பிறப்பு என்பது எங்கட கண்ட்ரோல்ல உள்ள ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ் உடைய தெரிவு. எந்த பெற்றாருக்கு எந்த இடத்துல எப்படியான சூழ்நிலையில நாம் பிறக்கணும் என்றது எங்கட கண்ட்ரோல்ல இல்லை. அந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய சலாம், அல்லாஹுடைய அருள் பக்கம் நாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த கட்டத்தில் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அது மிக முக்கியமான கட்டம். அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டியாக மாற இருக்குது. நம்முடைய பிறந்த நாள், அதை அடிப்படையாக வைத்து இவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்றோம் என்ற கட்டம். 2வது மிக முக்கியமான கட்டம் எங்களோட வாழ்க்கையில் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய கட்டம். வயௌம யமூத் வயௌம அமூத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாம் மரணிக்கக்கூடிய நாள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாகக்கூடிய, இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய அந்த கட்டம். அதற்காக வேண்டிதான் நாம் ஒவ்வொருத்தரும் தயாராகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான சவால்கள். இதெல்லா சோதனைகளை விட மிகவும் கஷ்டமான சோதனை தான் அந்த மௌத்துடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய சலாமின் பக்கம் நாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். அதுக்கு பின்னால் உள்ள கட்டம் தான் மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை. அதுக்கு பின்னால கியாமத்துடைய நாள்ல நாம் எல்லோரும் எழுப்பப்படக்கூடிய நாள். ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் இந்த கட்டங்களை ஞாபகப்படுத்தி தான்
நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததுடன் நாம் ஓதக்கூடிய துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அது எங்களை ஞாபகப்படுத்துது என்னண்டா, வ இலைஹின் நுஷூர், அவன் பக்கம்தான் நாங்கள் எல்லோரும் திரும்ப போறோம். த டே ஆஃப் ரெசரக்ஷன். ஒரு சின்ன ஒரு மௌத்துக்கு பின்னால அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதுக்கு பின்னால மீண்டும் இன்னொரு நாள, மீண்டும் ஒரு ஹயாத்தை, மீண்டும் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய ரப் அல்லாஹ், உனக்கே எல்லாம் புகழும். ஒவ்வொரு நாளும் இதை ஞாபகப்படுத்திக் கொண்டே நாம் வாழணும். இந்த 2 கட்டத்துக்கும் நாம் தயாராக வேண்டும். எல்லா நேரமும் இந்த அமலை செய்தால் எனக்கு மவுத் லேசாகிடும். என்ன மவுத்துடைய நேரம், இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற நேரம், அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நேரங்களில் உலகளாவ ரீதியில் எங்களுக்கு சில விடயங்களை கணக்கு பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம். எங்களோட அக்கவுண்ட்ஸ் அடிப்படையாக வைத்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை வச்சு எங்களுக்கு லாபத்தையும் நஷ்டத்தையும் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில அல்லாஹுடனான இந்த பயணத்துல, இந்த ஆஹிராவுடைய பயணத்துல, இந்த கவுண்டிங், இந்த டிஜிட், இத்தனை ஆயிரம் தொழுதிருக்கிறோம், இத்தனை ஆயிரம் திக்ர் செய்திருக்கிறோம், இத்தனை ஆயிரம் குர்ஆன் ஓதிருக்கிறோம், இந்த கவுண்ட்கள் எல்லாம் நத்திங். நாம் எதை தேவைப்பட்டிருக்கிறோம் என்றா, அல்லாஹுடைய அருள் ரஹ்மத் எங்களுக்கு தேவை இருக்குது. இது எல்லாத்தையுமே செய்து அல்லாஹுடைய அருள் அடையலண்டா, அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாடிதான் மஸ்ஜிதுக்கு வரோம், அல்லாஹுடைய அருளை நாடிதான் நாம் நற்கர்மங்கள்ல ஈடுபடுறோம், அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்துதான் குர்ஆனுடைய திலாவத்தில் ஈடுபடுகிறோம், அல்லாஹுடைய அருளை நாடிதான் நாம் தர்பங்கள் சதகாக்களில் ஈடுபடுறோம். இது மிக முக்கியமானதா. அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கையில் பல கட்டங்களில் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறான். வகான ரப்புக பஸீரா அத்தஸ்பிரூன் வகான ரப்புக பஸீரா. அல்லாஹ் எங்களை ஒருவரை இன்னொரு கொண்டு அல்லாஹ் சோதித்து கொண்டிருக்கிறான். நாம் ஒவ்வொருத்தரும் சோதனைக்குரியவர்கள். தலைவர்கள் குடிமக்களுக்கு சோதனை, குடிமக்களுக்கு தலைவர்கள் சோதனை, பெற்றாருக்கு பிள்ளைகள் சோதனை. வஜஅல்னா பஅதக்கும் லிபஅதின் ஃபித்னா. இந்த ஆயத் சூரத்துல் ஃபுர்கான்ல மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை கொச்சப்படுத்தினாங்க, குறை சொன்னாங்க. மாலி ஹாதர் ரசூல் யஅகுலு தஆம் வ யம்ஷூன ஃபில் அஸ்வாக். என்ன இந்த நபி ஒரு மலக்க போலதானே வாழணும், ஒரு சாப்பிடக்கூடாது, ஒரு பஜார்ல வரக்கூடாது, இப்படின்னு குறை சொன்னாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை உறுதிப்படுத்துறதுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலை உறுதிப்படுத்துறதுக்கு சொன்னதான் வஜஅல்னா பஅதக்கும் லிபஅதின் ஃபித்னா. உங்களுக்கு ஒருவரை இன்னொருவரை நான் சோதனையாக்க இருக்கிறேன். இந்த சோதனையில் அல்லாஹ் பார்க்கிறான், அத்தஸ்பிரூன், நீங்க பொறுமையோடு இருக்கிறீங்களா? பொறுமை என்று சொல்லும் போது அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விடயத்தை செய்யறதுக்குரிய அதிகாரமும் பலமும் இருக்குது. அந்த நேரத்துல நீங்க செய்யாம இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் உங்களை திட்டுறாரு, உங்களுக்கு அதுக்கு மாற்றமாக மாறி திட்ட முடியும், ஆனா நீங்க திட்டாம இருக்கிறீங்க. ஒருவர் அடிக்கிறாரு, அநியாயம் செய்யறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களுக்கு மாறி அநியாயம் செய்யலாம், அடிக்கலாம், தண்டிக்கலாம், ஆனா நீங்க அதை செய்யாம இருக்கிறீங்க. ஒருவர் உங்களுக்கு எதிராக உங்களை பத்தி தவறான விடயங்களை மக்களுக்கு மத்தியில பரத்தி கொண்டிருக்கிறாரு. உங்களிடத்துல அவருடைய எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது, உங்களுக்கு சொல்லலாம், பகிரங்கப்படுத்தலாம், அதை ஃபதீஹத் செய்யலாம். அந்த தைரியம் சக்தி இருக்குது. கையில போன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கு ஒரு ஊடகவியாளர், கமெண்ட் பண்ணலாம், ஒரு வாய்ஸ் கட்டை போடலாம். ஆனா அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அதை செய்யாம இருக்கு. இதான் பொறுமை. அத்தஸ்பிரூன், ஏலாத நேரத்துல வேற ஆப்ஷன் இல்லை. சில கட்டங்கள்ல அதிகாரிகள், பலம் உள்ளவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க அநியாயம் செய்வாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம்.
அது ஒரு வித்தியாசமான பொறுமை. ஆனா உண்மையான பொறுமை என்னண்டா, நீங்க பலத்தோட இருக்கிறீங்க, சக்தியோட இருக்கிறீங்க, செய்யலுமாக இருக்குது, ஆனா அந்த நேரத்துல நீங்க பொறுமையாக இருக்கிறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு அநியாயம் செய்த சூரா யூசுப் எங்களோட முழு வாழ்க்கைக்கும் ஒரு அழகான படிப்பென. எங்களுக்கு மிக நெருக்கமானவங்க, எங்களோட வேலை செய்யக்கூடியவங்க, எங்களோட தொழில் செய்யக்கூடியவங்க, எங்களோட வியாபாரம் செய்யறவங்க, சில கட்டங்கள்ல இதான் உலகம், அல்லாஹ் அவங்கள வச்சு எங்களை சோதிக்கிறான். எங்களோட சகோதரர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சில நேரத்துக்கு பெற்றார்களாக இருக்கலாம், எல்லா கட்டத்துல சில நேரங்கள்ல பிள்ளைகளாக இருக்கலாம். பெரிய நம்பிக்கை வைத்திருப்போம், இந்த மகன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், என் நம்பிக்கைக்கு மாற்றம் செய்ய மாட்டார். அண்மையில ஒரு சகோதரர் எனக்கு வந்து பேசுறாரு, என் மகன் இந்த விஷயத்துல மிச்ச நம்பிக்கை வச்சிருந்தேன், அவர் ஒரு நல்ல ஒரு புள்ள, நல்ல புள்ள, இது வரைக்கும் என் உள்ளத்தை நோவிக்கிற எதையுமே அவர் செய்யல, நல்ல புள்ள, நல்லா வாழ்ந்துட்டாரு, நல்லா செஞ்சுட்டாரு, ஆனா இப்ப என் உள்ளத்தை உடைச்சிட்டாரு. அவர் எனக்கும் என் வைஃபுக்கும் குடும்பத்துக்கும் தெரியாம ஒரு தவறான உறவுல பல காலம் ஈடுபட்டுட்டாரு. இன்றைக்குதான் அவர் சொல்றாரு, நல்ல புள்ள, எனக்கு தாங்க முடியுமா, என்னால தாங்கலா, நான் என்ன செய்யறது, நான் என்ன செய்யறது, நான் சத்தியம் செஞ்சுட்டேன் என் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், நான் சத்தியம் செஞ்சுட்டேன் அவருக்கு ஒரு சொத்தையும் நான் கொடுக்க மாட்டேன், நான் சத்தியம் செஞ்சுட்டேன் அவருக்கு சொல்லிட்டேன் என்ன ஜனாசாக்கும் வரவானம் என்று. ஆத்திரம், கஷ்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சோதிக்கிறான். அதை செஞ்சுட்டு சொல்லிட்டு பல மாதங்களுக்கு பின்னால என்னத்தான் சொன்னாலும் வாப்பா, என்னத்தான் சொன்னாலும் உம்மா, எவ்வளவுதான் நின்றாலும் எவ்வளவு ஒதுக்கினாலும் உள்ளம் விடாது, மனசு விடாது. கேட்கிறாரு, நான் சத்தியம் செஞ்சுட்டேன், கஷ்டமாக இருக்குது, இப்ப மார்க்க வழிகாட்டல் என்ன, நான் என்ன செய்வது, நான் செஞ்சது சரியா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஷரியத்தை, ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். எதுக்கண்டா எங்கட ஆசை உணர்வுகள் இத கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆத்திரத்துல எதையும் சொல்ல முடியாது, ஆத்திரத்துல எதையும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் ஆத்திரம், எவ்வளவுதான் கவலை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமை இழந்தாங்க. இந்த நேரத்துல சொன்னாங்க, எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம், அல்லாஹ்வுக்கே சொந்தம். கவலையாக இருக்குது, ஆனா அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத, அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையும் எங்களால வெளியாகக்கூடாது. வாயால கஷ்டம்தான், சிரமம்தான், சோதிக்கப்படுவோம். நாம் நேசிக்கக்கூடியவர்கள், நாம் நம்பியிருக்கக்கூடியவர்கள் எங்களை ஏமாற்றுவார்கள். எங்களுக்கு தெரியாது அவர்களுடைய நிலைகள். சில வாக்குறுதிகளை வைப்பாங்க, நாங்க நம்பி இருப்போம் சில கட்டங்கள்ல, ஆனா டிசப்பாயின்மெண்ட். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படிதான் நடந்தது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதான் நடந்தது. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு வாழ்க்கையுமே ஒரு கட்டம் கட்டமாக இருக்கிறார். ஆனா நாங்க ஒன்றுமே செய்யாம எங்களுக்கு அநியாயம் நடந்தா அல்லாஹ் அதுக்கு பின்னால் எங்களுக்கு கண்ணியத்தை நசீபாக்குவான். அல்லாஹ் கண்ணியத்தை நசீபாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டம். தன்னுடைய சகோதரர்கள் அவரை தூக்கி அந்த பாலடைஞ்ச கிணத்துல போட்டத்திலிருந்து ஒரு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு மாளிகையில வளர்ந்து, அங்க அவருக்கு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலை, அவர் செய்யாத ஒரு தவறுக்கு குற்றவாளி ஆகி, அதுக்கு பின்னால எவ்வளவு நாள் முழு மிஸ்ர்லையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குற்றவாளி என்றுதான் அவர் சிறைச்சாலைக்கு போறாரு. அவருடைய முழு பேரையும் எல்லாருமே நம்பிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் தவறு செஞ்சுட்டாரு. எப்படி இருக்கும்? லேசில்ல. சில கட்டங்கள்ல எங்கட உண்மைய, நியாயத்தை, நாம் நிரபராதி என்றத நிரூபிக்க முடியாது. அப்படியான ஒரு கட்டம், அப்படியான காலங்கள். இன்றைக்கு சோசியல் மீடியால நினைச்சவங்க எல்லாம் அவங்களுக்கு வாய்க்கு வாரத்தை சொல்லி பரத்துடுவாங்க, பொய் சொல்லுவாங்க. உண்மை வீட்டு வாசலுக்கு வர முன்னால போய் ஊரை சுத்தி திரும்பி வந்துடுமா. உண்மை இன்னும் வீட்டு வாசலுக்கு வரல. அப்படிதான் உண்மை என்பது
அது நிலையானது, அது அமைதியானது. ஆனா எப்பயும் கன்சிஸ்டனாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் உருவாகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சோதிக்கப்பட்டாங்க. என்ன, 1 மாத காலம் முழு மதீனாவும் அமைதியாக இருக்குது. முனாஃபிகீன்கள் தவறான கருத்தை பருத்தி கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹுக்கு முடியும் உடனடியாகவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராதி, தூய்மையானவங்க என்று குர்ஆன் ஆயத்தை இறக்க அல்லாஹ் சோதித்தான். இதான் நமக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோதனை. அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அந்த நேரத்தில் நாம் நிதானமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருக்கணும். அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஈமான் உள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் நிதானம், அமைதி. அவங்க செய்யறத போல நாங்க பதில் கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு முறை இருக்குது. நாம் முஃமினான், முஸ்லிமானவர்கள், ஈமானோட இஸ்லாத்தோட ஹுவசம்மாக்குமுல் முஸ்லிம். சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எங்களை முஸ்லிம் என்ற பேரை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஹுவஜ்தபாக்கும், அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான். இந்த காலத்துல முஸ்லிமாக வாழ்றதுக்கு அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி சோதிக்கப்படக்கூடிய இந்த எல்லா கட்டத்திலையும் நாம் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் என்ன, அந்த மௌத்துடைய அந்த சோதனை, அந்த கஷ்டமான அந்த நேரத்தில் அல்லாஹ் விமோசனத்துக்கு, வெற்றிக்கு, அல்லாஹுடைய அருளுக்கு, சலாமுக்கு அல்லாஹ் காரணமாக அமைப்பான். மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கையில அல்லாஹ் அல்லாஹ் கருணை உள்ளவன், அல்லாஹ் நீதம் உள்ளவன், அல்லாஹ் நீதம் உள்ளவன். அண்மையில என்னுடைய மிகவும் நெருக்கமான சொந்தத்துக்குரிய ஒரு தாய், அவ கேன்சர்ல பாதிக்கப்படுறா, இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறா. கொஞ்ச நாள் பார்க்க போகல, போன் எடுத்து பேசினா, கேட்டா என்ன பார்க்க வரல, ஏன் அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான், எனக்கு வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சில கட்டங்கள்ல சிலர் கஷ்டப்படுறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எங்களால் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாம இருக்கும். இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய கஷ்டம். ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்துல எங்களுக்கு செய்ய இயலா, வருத்தத்துல இருக்கிறாங்க, நெருக்கமானவங்க. அல்லாஹ்வுடைய விஸ்டம் என்னண்டா, இந்த உலகத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வோ எங்களுக்கு ஒன்றுமே விளங்காது. ஆஹிராவை அதோட தொடர்படுத்தாட்டி, அல்லாஹ்வை அதோட தொடர்படுத்தாட்டி, அந்த நேரத்தில் ஆஹிராவை தொடர்படுத்தி நான் சொன்னேன், சாச்சி மாமி ஒன்றும் யோசிக்கவானும், அல்லாஹ் அவங்கள பரிசுத்தப்படுத்துறான், அல்லாஹ் அவங்களோட குறைகளை குற்றங்களை மன்னிக்கிறான், அல்லாஹ் அவங்கள தயாரிக்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கும் போது ஒரு பரிசுத்தம் அடைந்த நிலையில அல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதில்லை. அல்லாஹ் அவங்கள சுத்தப்படுத்தி எடுக்கிறான். அல்லாஹ் அக்பர் சொன்னதுக்கு பின்னால, அப்படின்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இடத்துல போக்கல நான் தூய்மை அடைஞ்சு போறேன்டா, இந்த கஷ்டங்கள் பரவாயில்ல. ஆஹிராவோட எங்களோட உலகத்துடைய சவால்கள், மறுமை நாளோட இந்த உலகத்துடைய சவால்களை ஒப்பிடுற நேரத்துல அதை முகம் கொடுக்கிறது எங்களுக்கு லேசி, அதை முகம் கொடுக்கிறது எங்களுக்கு லேசி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஹிராவோட ஒப்பிட்டு அதே நேரத்துல ஆஹிராவோட ஒப்பிடுற வாழ்றது இந்த உலக வாழ்க்கையில எங்களுக்கு உற்சாகம் இருக்கும். சிலர் ஆஹிராவோட ஒப்பிடுறனால உலகத்திலிருந்து தூரமாகி, குடும்பத்திலிருந்து தூரமாகி, தொழில்கள் செய்யாம, உற்சாகம் இல்லாம வாழ்றது அல்ல அர்த்தம். இதுதான் எங்கட தீனுக்கும் மற்ற வழிமுறைக்குமான வித்தியாசம். மற்ற வழிமுறை என்னண்டா, அல்லாஹோட நெருங்குறோம்டா உலகத்தை ஒதுக்கணும், துறவரத்தாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு அடையலாம், ஆன்மீகத்தை அடையலாம், ஸ்பிரிச்சுவலிட்டி. அல்லாஹ் சொல்றான் அப்படி இல்லை, அல்லாஹ் அடையணும், அதனால நான் தொழில் செய்யணும், நான் நபிமாரோட இருக்கணும், அதனால நான் வியாபாரியாக இருக்கணும். ஏன் அத்தாஜிர ஸதூகுல் அமீன் மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும், அதனால நான் குடும்பத்துக்கு செலவழிக்கணும், நான் குடும்பத்தோட இருக்கணும். ஓதி ஒதுங்க முடியாது, அது லேசான, ஒதுங்கி கொள்றது லேசி. ஒரு சகோதரன் ஜமாத்ல போயிட்டு வந்தாரு, வந்துட்டு சொன்னாரா, ஹஜ்ரத் மாஷா அல்லாஹ் ஈமான் நல்ல பவராக இருக்குது,
அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சந்திச்சேன். சொன்னாரு, ஜமாத்ல தஹஜ்ஜத்தை மெயின்டைன் பண்றது சரியான லேசி. ஜமாத்ல இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கிறோம், தஹஜ்ஜத் தொழுறது லேசி. ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுறது லேசி. அமல் இபாதத்தோட குர்ஆன் திலாவத்தோட இருக்கிறது லேசி. ஆனா வீடு திருமணத்துக்கு பின்னால எந்த நாளும் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதுன்றது ஒரு முஜாஹதா, கஷ்டம், அது கூலி கூட. எந்த நாளும் ஃபஜ்ர் ஜமாத்தோட மஸ்ஜிதுக்கு போயிட்டு தொழுறதுன்றது ஒரு சிரமம். என் குடும்பத்தோட இருக்கிறோம், கொஞ்சம் நடக்கணும், தூரம். எந்த நாளும் துஹருடைய தொழுகை, தொழில் செய்கிறோம், பிள்ளைகளை போடணும். எல்லா 5 நேர தொழுகையையும் ஜமாத்துடன் மஸ்ஜிதுல நேரத்தோட தொழுறதுன்றது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். முஜாஹதா அதான் முக்கியம். அங்க போறது, அந்த பயிற்சி ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து நாம் வாழ்ற நேரத்துல குடும்பத்தோட, தொழிலோட, நண்பர்களோட, துனியாவோட சேர்ந்து இந்த விடயங்களை செய்யறது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது சம்பூர்ணமாக நாம் மஸ்ஜிதுக்கு ஒதுங்கிறது அல்ல. சில கட்டங்கள் அதுக்கு தேவை. இத்காஃபுக்கு தேவை, ரமதான்ல தேவை. ஆனா சம்பூர்ணமாக ஒதுங்கி வாழ்றது அல்ல எங்கட தீன். எங்கட தீன் சமூகத்தோட இருக்கணும், நமக்களோட கலக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னா, ஒரு ஹதீஸ்ல நாங்க மக்கள்ல சிறந்தவங்க, மனிதர்களுக்கு பிரயோஜனமானவங்க. இன்னொரு ஹதீஸ்ல மக்கள்ல சிறந்தவங்க யாருண்டா, மக்களோட கலப்பாங்க, யக்தலித் மஅன் நாஸ், மக்களோட கலந்து கொள்வாங்க, மக்களோட சேர்ந்து இருப்பாங்க. வைஸ்பிர் அலா அதாஹும், மக்களால வரக்கூடிய நோயினங்களை அவங்க சகிச்சு கொள்வாங்க. ஒதுங்கி நிக்கிறது லேசி. யாருக்கும் தெரியும் அவரை பத்தி, யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனா அவர் எல்லோரோடையும் புலங்குறாரு, எல்லாரோடையும் பேசுறாரு, எல்லாருக்கும் அறிமுகம், பலரும் பல விஷயங்களை சொல்லுவாங்க. வயஸ்பிர் அலா அதாஹும், இந்த முஃமின் இருக்கிறதே கைரும் மின் முஃமின் இல்லதி லா யக்தலித் நாஸ் வலா யஸ்பிர் அலா அதாஹும், மக்களோட கலக்கிறாரும் இல்லை, மக்களால வரக்கூடிய நோவினங்களை கஷ்டங்களை பொறுக்கிறாரும் இல்லை. அந்த மனிதனை விட மக்களோட கலக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ் இடத்துல சிறந்தவன். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இங்க இருக்கிறீங்க அதிகமானவங்க அப்படியானவங்க, மக்களோட கலக்குறீங்க, கலந்து வியாபாரத்துல தொழில் இருக்கிறீங்க, அவங்களால கஷ்டங்கள் சிரமங்கள் பொறுமையோடு இருக்கிறீங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுமையோடு இருப்போம், எங்கட செயல்களை சரிப்படுத்திக் கொள்வோம், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எங்கட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் எல்லா நிலைமைகளையும் அவனுடைய பொருளை, அவனுடைய பொருத்தத்தை, அருளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நேரத்துல சலாம, அல்லாஹுடைய சாந்தி சமாதானத்தை அருளை அடைஞ்சி அவனுடைய பொருத்தத்தோட பிரியக்கூடிய பாக்கியத்தை நாளை கியாமத் நாள்ல அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை அடைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். குறிப்பாக பலஸ்தீனில் சிரமப்படக்கூடிய எங்கட சகோதரர்களுக்கு அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்கணும். மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ் மீண்டும் திரும்பி முஸ்லிம்களுடைய கைகளில் அல்லாஹ் பாரம் சாட்ட வேண்டும். நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.